என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஜூலியன் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஐயோ இப்போ தான் எடுக்கிறேன். ஆனால் நானும் வந்தோம். மழை, சரியான மழை, மலையில் இருக்கிறோம், மலை மேலே இருக்கிறோம், நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம குரூப்பில் இது இன்றைக்கி போடுவேன். இதுதானே இப்பொழுது நெல்லிமந்தையில் கீழே விழுந்து இப்பொழுது தான் எழுப்பி இருக்கிறோம். மழை பெஞ்ச காரணத்தினால ஐயோ நிமித்துங்க 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 கண்ணாடி வளைஞ்சிடும். ஐயா இப்போ நெல்லிமந்தைக்கு ஏறிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் ஒரு சின்ன பிரேக், ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். கீழே உளுந்து எழும்பி ஒரு மாதிரி 5 நிமிஷம் ஓய்வுக்கு அப்புறம் மழை பெஞ்சதுனால ரொம்ப வலிக்குது. கையை எனக்கு பழைய மாதிரி இல்லை, முடியல. ஊழியம் பண்ணுறது தான் தேவன் ஒரு பலன் கொடுத்தா தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு, அதாவது 8 குத்தில் ஏறுறோம். எப்படி தான் அதை பண்ணுறது தெரியல. ஆனால் எனக்கு பயந்துட்டு நடுங்கிட்டேன். தேவன் எங்களுக்கு விழுந்தாலும் எங்களை எந்த ஒரு காயப்படாமல் தேவன் எங்களை கூட்டி வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பயணம் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஜெபத்தினால நாங்கள் போயிட்டு அந்த வீட்டை சந்தித்து வரணும். ஏன்னா அவருடைய பலன் இல்லாட்டி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவருடைய கிருபை இருக்கிறது. எங்களுக்கு பலன் தெரியவர் இயேசு கிறிஸ்து. வேறு ஏதாவது இந்த வாகனத்தை ஓட்டுவது சும்மா காரியம் அல்ல. அப்போ கூட அந்த லிவர் உடஞ்சி போச்சு. அதையும் ஆண்டவர் மேனேஜ் பண்ணி ஏற்றிட்டோம். லிவர் கிளச்சி லிவர் உடஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் தேவன் எங்களுக்கு பலப்படுத்துகிறார். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பலப்படுத்தி கிறிஸ்துவால் செய்ய எங்களுக்கு எல்லா பலனும் உண்டு. அவர் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. தாவி சொன்னார், என் கால் சறுக்குது என்பது உங்கள் கரம் பிடிக்குது என்ற வசனம் இருக்கிறது. அது சறுக்கும்போது ஆண்டவருக்கு ஆண்டவரே என் கால் சறுக்குதுன்னு சொன்னால் அவருடைய கரம் எங்களை பிடித்தது. எங்களை பத்திரமாக இந்த குட்டியாந்து தேவன் இந்த குடும்பத்தை பார்க்க முடியாது எனக்கு கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு பயம் நடுக்கம், இன்னும் அந்த மரண பீதி எனக்கு இருக்குது. அதாவது தேவன் எங்களை பலப்படுத்துவார். அவருடைய ஊழியத்தை செய்வது சாதாரண காரியம் இல்லை. சிலுவை, அது சிலுவையை சுமப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. அந்த சிலுவை என்பது பாரம். ஆண்டவர் எப்படி அந்த 1.5 டன் சிலுவையை சுமந்து போன போல அது பாரம். அந்த தேவன் நம்மளுக்காக அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு அந்த சிலுவை இழுத்து அதை கொண்டு போய் அந்த கொலுதாமலத்தில் வைத்து அவர் எல்லா ரத்தத்தையும், உடம்புல எந்த ரத்தமும் இல்லை, எல்லாம் சிந்திட்டு கடைசியில் அவர் தண்ணி தான் இருந்தது. அதையும் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம பாவத்தையும் போக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு எப்போயுமே நம்ம ஒரு கிருபை அவர் நன்றி செலுத்தணும். அவர் ரத்தத்தினால தான் நாங்கள் ஜெயம் பெறுறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு விலங்கு வந்தாவோ, ஒரு சிறுத்தை வந்தாவோ, ஒரு யானை வந்தாவோ யாரும் காப்பாற்ற முடியாது. கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் தேவன் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்துனால் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அலைந்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பார்த்தி அரியணை
மக்களை ரட்சியோ, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளு, பாதுகாத்துக் கொள்ளு. நீதான் என் தெய்வம், நானே உன் பிள்ளை. எனக்கு படிக்க படிக்க ஞானம் அறிவு எல்லாத்தையும் தாங்கப்பா. அல்லேலூயா. மக்களை ஆசீர்வதியோ ஏசப்பா. உள்ள மக்களை வியாதி இல்லாமல் காப்பாற்றும். அதே சொல்லுங்க. கேட்டுச்சா காது? கேட்கவே இல்லையா? கொஞ்சமா லைட்டா கேட்டுச்சேன். அவன் குரலாம் தனியா தெரியும். திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி. தலைமுறை டேய் பபுலு, இதுதான் ஒரு நாள் சொல்றேன். சொல்லி கொடுக்க போறேன். அந்த வசனம் சொல்லுவோம். சரி, தெரிஞ்ச வசனம் தான். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. நீங்க தான் உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுவீங்களா? யார் யாரெல்லாம் அப்பா அம்மா சொல்றதை கேட்பீங்க? எங்க கை தூக்க பார்ப்போம். யார் யாரெல்லாம் அப்பா அம்மா சொல்றதை கேட்பீங்க? ஐயோ பபுலு தாங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்கவே கேட்பானா? அப்படியே எல்லாரும் கேட்பீங்களா? அப்ப நம்ம சொல்லிக் கொடுக்குற வசனம் என்ன சொல்லுது? நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். என்ன பண்ணணும்? திருப்பி சொல்லலாமா? பிள்ளைங்களேனா யாரு? பிள்ளைங்கன்னா யாரு? நீங்க தான் பிள்ளைங்க. சரியா? பிள்ளைங்களே சொல்லுங்க. பிள்ளைங்களே, உங்கள் பெற்றோருக்கு சொல்லுங்க. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. இன்னில இருந்து உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாரும் கீழ்ப்படுவீங்களா? எல்லாரும் கீழ்ப்படுவீங்களா? சரி. இருவரும் வந்து விபத்துக்குள்ளாகி விட்டோம். நம்முடைய வண்டி விழுந்து விட்டது, அடிபட்டு விட்டது. அண்ணனுக்கு இரத்த காயம் உண்டாகி விட்டது. கிறிஸ்துவுக்காக இதை சகிக்கிறோம். இதை இப்போ தூக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, அண்ணனுக்கும் பலன் இல்லை. அப்பா ஆண்டவரே, ஏசப்பா. கொஞ்சம் காலில் அடிபட்டதுனால ஒரு சின்ன ஓய்வு தேவைப்படுது எங்களுக்கு. அண்ணனுக்கு ஒரு நகம் ஒன்று பிஞ்சிருச்சு. அதனால் அண்ணன் காலத்துக்கு பார்த்து அப்படியே விடுங்க. ரத்தம் ப்ளீடிங் போகிறேன் அதுதான். ஆனால் அப்படி நைஸாக போய் எடுத்துலாம்ண்ணே. நகம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுண்ணே. அதாவது நெயில் கட்டுற அந்த கடையில் இருந்தால் கேட்டு வெட்டி விடலாமா? நெயில் கட்டுறதா வாங்கி வச்சு விட்ருவோமா? ரைட் ரைட். இந்த காலுக்கு மேலே வந்தால் நகத்தை வெட்டிடணும். கட்டில் போடுங்க. இல்லை, நம்ம ரொம்ப ஸ்லோவாக வந்தோம்னா விடுவோம். வேகமாலாம் வந்துருந்தோம்னு வைங்க, அப்படியே உளுந்து உளுந்து பிறந்துருவோம். ரொம்ப ஸ்லோவாக தான் வருவோம்.